ஒண்ணு தலகனமா பேசுறது இல்லனா கால விழுறது. இது ரெண்டுமே தப்பு. உங்க விஷயத்துல நாங்க எந்த முடிவுமே எடுக்க முடியாது. ஓனர் சார் வருவாரு, அவர்கிட்டயே கேளுங்க. சார் மகா, இவங்க எல்லாம் எதுக்கு இங்க வந்திருக்காங்க? இல்ல சார், தப்பு பண்ணிட்டோம். இப்போ வேலை இல்லாம கஷ்டப்படுறோம், வேலை போட்டு கொடுங்கன்னு கேக்குறாங்க சார். என்ன மகா, இவங்க பண்ணதெல்லாம் மறந்துட்டியா? நான் ஓகேன்னு சொன்னா இவங்களை மன்னிச்சு வேலைக்கு சேர்த்துருவியா? இந்த உலகத்துல தப்பு பண்ணாதவங்க யார் சார் இருக்காங்க? இவங்க தான் தப்ப உணர்ந்து திரும்ப வந்திருக்காங்க. அவங்கள ஏத்துக்கிறது தானே சார் மனுஷ குணம். உன் மனசு யாருக்கும் வராதுமா. உனக்கு ஓகேன்னா வேலைக்கு சேர்த்துக்கோ. சாரே சம்மதம் சொல்லிட்டாரு. இன்னைக்கே வேலைக்கு சேர்ந்துருங்க. ரொம்ப நன்றி மேடம். எனக்கு இல்ல, சாருக்கு சொல்லுங்க. ரொம்ப நன்றி சார். மகா, இது சிங்கப்பூர் கம்பெனியோட ஆர்டர் காப்பி. இதையும் வச்சு பூஜை போட்டுடலாமா? ஓகே சார். இந்தாமா. நம்ம எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்பட்டதுனால சிங்கப்பூர் ஆர்டர் நமக்கு கிடைச்சிருக்கு. யுஎஸ் ஆர்டரை நம்ம எப்படி சக்சஸ்ஃபுல்லா முடிச்சோமோ அதே மாதிரி இதையும் நம்ம முடிக்கலாம். எப்படிமா நேத்து மகா மேல பழி போட்டதும் செல்வத்துக்கு மகா மேல கோவம் வந்துச்சுல்ல? அதெல்லாம் கொஞ்ச நேரம் தாண்டி. ராத்திரி பார்த்தேல்ல, 2 பேரும் ஆளுக்கு ஒரு தட்டை வச்சுக்கிட்டு வந்து நின்னாங்களே. பொழுது விடிஞ்சதும் ஜோடி போட்டுட்டு வேலைக்கு போயிட்டாங்க. இங்க பாருடி, என்னதான் செல்வத்துக்கு உன் மேல நல்ல அபிப்பிராயம் வந்தாலும் மகாவ அவன் கோச்சுப்பானெல்லாம் எனக்கு தோணலடி. மா, நீயே இப்படி நம்பிக்கை இல்லாம பேசினா எப்படி? ஒரு காரியம் பண்ணா நீ அதை என்கரேஜ் பண்ணணும். அடுத்து என்ன பண்ணலன்னு அப்பதானமா என்னால யோசிக்க முடியும். நீயே இப்படி டிஸ்கரேஜ் பண்ணி பேசினா எப்படி? ஆமா, கையில ரசத்தை கொட்டிக்கிட்டு எல்லாரையும் பட்னி போட்டுட்டு போயிட்ட. என்ன விட்டு தள்ளு. முதல்ல ஒன்னால பசி பொறுக்க முடிஞ்சுதா? கையில சாப்பாட்டு தட்டை வச்சுட்டு நின்னியே, உன்னை பார்க்கும் போதே எனக்கு பத்திக்கிட்டு வந்துச்சு. நைட்டு நீ அடிச்ச கூத்துக்கு எந்த பலனும் இல்லாம போயிடுச்சு. உங்க அப்பா விளையாட்டா சொல்லிட்டு போறாரு, சண்டை போட்டா உறுதியா இருக்கணும்னு. நீயே அப்படி இல்லன்னா நாம நினைச்சதை எப்படி சாதிக்க முடியும்? ஏய், கையில சூட ரசத்தை கொட்டிக்கிட்டியே, இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் இனிமே பண்ணி வைக்காத. இனிமே எது பண்ணினாலும் நல்லா யோசிச்சு பண்ணு. ஒரே ஒரு விஷயம்டி, மகாவை செல்வத்துக்கிட்ட இருந்து பிரிக்கிறதுல நான் என்னைக்குமே உறுதியா இருக்கேன். மா, இது போதுமா. அடுத்த அதிரடிக்கு தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த தடவை அது மகாக்கு மரண அடியா இருக்கும். சார் இங்க பாருங்க சார், பூஜை போடும்போது அபசகனமா இப்படி ஆயிடுச்சே சார். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, காத்துல ஏதாவது விழுந்திருக்கும். அபசகுணம்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க வாட்டு சந்தோஷமா வேலைய ஆரம்பிங்கம்மா. போங்க, எல்லாரும் போய் வேலையை பாருங்க, போங்க.
சார் சார் என்னாச்சு சார் 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 என்னாச்சு சார் உங்களுக்கு சார் சார் என்னாச்சு சார் 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 எந்திரிங்க சார் 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 என்னாச்சு சார் எழுந்துங்க சார் சார் எந்திரிங்க சார் பிபி அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன் மாத்திரை எடுத்துட்டு வாங்க சார் 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 விஜய் கொஞ்சம் சீக்கிரமா வாயே சார் சார் எந்திரிங்க சார் சார் இங்க பாருங்க சார் சார் எழுந்திருங்க சார் சீக்கிரம் வாங்கக்கா என்னங்க சார் இது போட்டுக்கோங்க கொஞ்சம் தண்ணி குடிங்க சார் சார் பாத்து சார் 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 மகா அது என்னன்னு பாரு மகா சார் ஹலோ ஹலோ யார் பேசுறீங்க நான் கார்கோல இருந்து நவநீத கிருஷ்ணன் பேசுறேன். சொல்லுங்க சார் ஒரு பேட் நியூஸ். என்ன நியூஸ் சார் யூஎஸ்க்கு ஷிப்ல உங்க கம்பெனி ப்ராடக்ட் அனுப்பியிருந்தீங்கல்ல, ஆமா அது புயல்ல சிக்கி ஷிப்பு கடல்ல கவுந்துருச்சு மேடம். சார் என்ன சொல்றீங்க அந்த ஷிப்ல இருந்த அத்தனை கண்டெய்னர்ஸும் கடல்ல விழுந்துருச்சு மேடம். எங்களுக்கு இப்பதான் தகவல் வந்துச்சு. ஐம் சாரி மேடம். சார் சார் இந்த கண்டெய்னர் எல்லாம் மீட்டெடுக்க வாய்ப்பே இல்லையா சார் நாங்களும் கேட்டு பார்த்துட்டோம், அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எப்படியும் இன்சூரன்ஸ் பண்ணிருப்பீங்கல்ல, அது மூலமா கிளைம் பண்ணிக்கோங்க மேடம். நான் வச்சிடறேன் மேடம். சாரி. என்னாச்சு மகா ஒரு விசிறி எடுத்துட்டு வாங்க போங்க சார் சார் ஒண்ணு சார் கொஞ்சம் கண்ணு முடிச்சு பாருங்க சார் அந்த சேர் கொண்டு வா இங்க போடு சார் வாங்க சார் பாத்து சார் பொறுமையா சார் பாத்து விசிறி விடுங்க அவருக்கு மகா ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்குன்னு தெரியுது. என்னடி ஆச்சு? விஜய் நம்ம யுஎஸ்க்கு பேக் பண்ணி அனுப்பின கப்பல் புயல் அடிச்சு கடல்ல கவுந்துருச்சான். என்ன சொல்ற? அம்மா மகா, உங்க எல்லாரோட உழைப்பும் வீணா போச்சேம்மா. அந்த ஆர்டர் அனுப்புறதுக்குள்ள ராத்திரி பகலா எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டீங்க. போச்சே, எல்லாம் போச்சே, எல்லாம் போச்சே. இன்னைக்கு மெட்டீரியல்ஸ் யூஎஸ் போயிடும், நாளைக்கு பேமெண்ட் வந்துரும்னு பேங்க் கடன்லாம் அடைச்சிடலான்னு இருந்தேனேம்மா. புயல்ல சிக்கி இப்படி கப்பல் கவுந்துரும்னு எதிர்பார்க்கலையேம்மா. இப்படி குடி முழிய போச்சேம்மா. சார் 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 பதட்டப்படாதீங்க சார். உங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுது. இங்க பாருங்க சார், நம்ம அனுப்பின கூட்ஸ் தான் சார் கடல்ல கவுந்திருக்கு. நாம தான் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கோமே, அப்புறம் ஏன் சார் நீங்க கவலைப்படுறீங்க? என்னம்மா சொன்ன? நம்ம மொத்தமா அனுப்பின மெட்டீரியல்ஸ்க்கெல்லாம் இன்சூரன்ஸ் போட்டிருக்கோமே சார். ஐயோ, இன்சூரன்ஸ்ல ஒரு தப்பு நடந்து போச்சேம்மா. என்ன சார் சொல்றீங்க? இல்லையே, நான் தான் இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட் அத்தனை பக்காவா ரெடி பண்ணி இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கொடுத்துட்டு வந்தனே. அப்புறம் எப்படி சார் தப்பு நடந்திருக்க முடியும்? நான் ஒரு தேவைக்காக மொத்த பணத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேம்மா. சார் அதை திரும்ப கட்டலாம்னு நினைச்சேன், எப்படியோ மறந்துட்டேம்மா. என்ன சார் சொல்றீங்க? சார் 50 லட்சம் ரூபாய் ஆர்டர் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே சார். நான் பாத்திருப்பேன்ல சார். முட்டாள்தனம் பண்ணிட்டேம்மா, முட்டாள்தனம் பண்ணிட்டேன்.